கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா வந்து ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மேட்ச்ல மட்டும் இல்லாம சீரிஸையுமே இது மூலமா கைப்பற்றிருக்காங்க. ரெட் பால் மேட்சஸ், ரெட் பால் சீரிஸை தோத்து அதுல ஒயிட் வாஷ் ஆன இந்தியா இப்போ அடுத்தடுத்து 2 ஒயிட் பால் சீரிஸை வின் பண்ணி ஒரு நல்ல கம்பேக்கை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்சை சுற்றி நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் குறித்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனலிஸ்ட் மிஸ்டர் பட்டாபிராம் அவர்கள். வணக்கம் சார். ஹலோ லியோ. நேற்று கேம்ல வந்து ஒரு ஒரு கன்வின்சிங்கான விக்டரி அப்படின்ற மாதிரி சொல்லலாமா சார் நம்ம நேற்று கேமை? கண்டிப்பா ட்ரூ டு ஃபார்ம் இந்தியன் கண்டிஷன்ஸ் நம்மளே ஏர்லியர் ஷோல சொல்லியிருக்கோம். ரிப்பீட்டடா இந்தியா வந்து தி டர்ன் அப் ரெட் ஹாட்டா ஆடுறாங்க. பர்டிகுலர்லி T20ல வந்து நிறைய தாக்கம் இருக்குது. டாப் ஆஃப் த ஆர்டர்ல சர்மா அடிக்கலன்னா மற்றவங்க கில்லோட ஃபெயிலியரு, சூர்யாவோட எக்ஸ்டெண்டட் மிஸ்ரபிள் ரனுக்கும் அப்பாற்பட்டு we are able to find பர்சனல். பாண்டியாவா இருக்கட்டும், திலக்கா இருக்கட்டும், அபிஷேகா இருக்கட்டும், போலிங்ல வருணா இருக்கட்டும், பும்ராவா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் somehow we salvage and win. அது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் அ குட் டீம் ஃபைட்டிங் இன் யூனிசன் சொல்லலாம். அதுக்கு அப்பாற்பட்டு ஒயிட் பால் சீரீஸ்ல நல்ல கம்பேக் தான். கொஞ்சம் சால்வேஜ் பண்ணியிருக்கோம். ஓகே, ட்ரெடிஷ்னலா கன்வென்ஷனல் டெஸ்ட் மேட்ச் ஃபெய்த்ஃபுல், டெஸ்ட் மேட்ச் ஓல்டு ஃபெய்த்ஃபுல்லா ஃபாலோ பண்றவனுக்குலாம் ஒரு எரிச்சல் இருக்கு. ஏன்னா செகண்ட் டைம் ஒரு விசிட்டர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவோ இங்கிலாண்டோ இல்லை, நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காட்ட அடி வாங்கினதுன்றது அது ஒரு தாக்கம் தான். அது வேற சமாச்சாரம். பட் இப்போ ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ல ரெப்படிட்டிவா இந்தியன்ஸ் மேட்ச் ஆடினே இருக்கிறதுனால அது பேக் பர்னருக்கு போயிடுறது. மெமரி வந்து நம்ம ரொம்ப கீறி பார்த்தா தான் தெரியணுன்ற மாதிரி இருக்கு. அடுத்து இப்போ ஐபிஎல் ஆக்ஷன் அந்த மாதிரி டைனமிக்கா இருக்கிற உலகத்துல அது அப்கோர்ஸ் மறந்துடக்கூடாதுன்றது தான் என்னோட எம்பசைஸ் பண்ற இந்த பாயிண்ட். அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒயிட் பால்ல கன்வின்சிங் வின், ஹியூஜ் வின் வேற. நேற்றுக்கு ஹியூஜ் டோட்டல் ரேக்கப் பண்ணிட்டு எல்லாருமே நல்லா ஆடினாங்க. சாம்சனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஃபிளாஷி 30+. கில் இன்ஜுரியா என்னன்னு தெரியல, அவரை உக்காத்தி வச்சிருக்காங்க, காலில் பாதத்துல அடின்றாங்க, என்னன்னு தெரியல. திலக்கோட அட்டகாசமான இன்னிங்ஸ், அவரோட மார்பிங் நல்ல ஒரு டேலண்டா, ஹியூஜ் டேலண்டா வருது. அதுக்கப்புறப்பட்டு பாண்டியாவோட மெரிட்ஸ், ஆல்ரவுண்டரா டீம்ல இருந்தா என்ன பேலன்ஸ் கொடுக்குதுன்றது பாண்டியா பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். பாண்டியா வந்து லாங்கர் வெர்ஷன்ல ஒரு ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு பெரிய தாக்கம் தான் பேலன்ஸ்க்கு, டெஸ்ட் மேட்சும் சரி ஓடிஐலயும் சரி. ஓகே சார். அண்ட் இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா சில டிஸ்கஷன்ஸ் வந்தது. பட் அதெல்லாம் தாண்டி கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பேச்சு எழுந்தது. என்னன்னா கில்லோடைய ஒமிஷன் சார். லெட்ஸ் கன்சிடர். ஆனா சிலர் வந்து ஓகே அவருக்கு இன்ஜுரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஸ்டில் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா அவர் அடிச்ச ரன்ஸை விடவும் சஞ்சு சாம்சன் நேற்று ஒரே மேட்ச்ல அதிக ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுவும் ஒரு பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட்டோட அப்படின்னும் பொழுது ஒய் நாட் கோ வித் சாம்சன் சார்? ஒரு லாங்கர் ரன்னுக்குமே சாம்சன் டீம் ஃபுல்லாவே எடுத்துக்கலாமே சார் பெர்மனண்டா? கண்டிப்பா. பட் ஆனா கில்ல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்நாசியம் இதே விஷயத்த நம்ம சொல்லிட்டோம், பேசிட்டோம். சில பேர் ஸ்கெப்டிக்ஸ் கில்லோட ஹேட் பண்றவங்க ஹேட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. கில்லோட அந்த டெஸ்ட் மேட்ச் சக்சஸும் யங்கா ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஒரு ஸ்கிப்பர் வந்து இங்கிலாந்துல போய் டிரா பண்ணிட்டு வந்தாரு. அந்த அகெயின்ஸ்ட் த ஆட்ஸ்னால அவரை ஃபியூச்சர் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவா வச்சிருக்காங்க. பாண்டியாவோட ஃபிட்னஸ் ஒரு ஹியூஜ் கன்சர்ன். நல்ல ரெகுலரா ரெட் ஆட்டா இருந்தா கூட நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா பாண்டியா ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு. கில் வந்து நாளைக்கு சூர்யா போரிஷ் ஃபார்ம் இருக்குது, எவ்வளவு நாள் தாங்க போறான்னு தெரியல. சூர்யா இஸ் ஆல்சோ ஏர்லி 30s. பிட்வீன் ஐபிஎல் பாத்தீங்கன்னா நல்லா ஆடினாரு. ப்ரையர் டு ஐபிஎல், ஆஃப்டர் ஐபிஎல் ரொம்ப மிசரபிள் ரன். ஸோ அந்த கான்டெக்ட்ல அவரை க்ரூம் பண்ணும், நரிஷ் பண்ணுன்றது தான் நம்ம அடிக்கடி சொல்லினே இருக்கோம். பட் அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும் கில்லோட எலிவேஷனோ அவருக்கு எக்ஸ்டெண்டட் ரன்னோ. நான் நினைக்கிறேன் நேற்று இன்னொரு ஃபெயிலியர் சஃபர் பண்ணியிருந்தாரு வச்சுக்கோங்களேன். ஆட வச்சு போதாத்துக்கு அந்த இன்ஜுரி கன்சர்னா என்னன்னு தெரியல, டிப்ளமசியா என்னன்னு தெரியல, உக்காத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஜெனுவினா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரீசனிங். இன்னொரு ஃபெயிலியர் ஆயிருக்க முடியாதுன்றது சான்ஸ் கம்மி தான். ஸோ அப்படி ஆயிருந்தாருன்னா அவரை வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல போடுறது இன்னும் கட்டாயம் வந்து கஷ்டமா இருக்கும். ரொம்ப கார்னர் ஆயிருப்பாங்க வித்தவுட் எனி எவிடன்ஸ். ஸோ இப்போ அட்லீஸ்ட் அவரை உக்காத்தி வச்சதுனால எனக்கு என்ன ஒரு சிக்னல் தெரியுது, இப்போ இனிமேல இருந்து கில்ல உக்காத்தி வைக்க மாட்டாங்கன்னு தான் தெரியுது. சாம்சன் இருப்பாரான்றது கொஞ்சம் ஒரு நெரடல் இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா ஜிதேஷ்க்கு அப்புறம் இவர் ஒரு கேம் கடிச்சிருக்குது. அதுக்கு அப்பாற்பட்டு இஷான் கிஷன் வச்சிருக்காரு. ஜெய்ஸ்வாலும் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வெல்த் வாங்கின்னு இருக்காரு மும்பைக்கு. ஜெய்ஸ்வால் 500 ரன் ஏதோ அடிச்சுட்டு அவ்வளோ 6 அடிச்சுட்டு ஜார்க்கண்ட் ஒரு லோலி பிளேஸ் சைட வந்து யூத்ன்னு போயிருக்காரு. பர்சனல் டிசப்பாயின்மெண்ட்டுக்கும் அப்பாற்பட்டு. ஸோ ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கம்பேக் இருக்குதா இல்ல கில்ல உக்காத்தி வைப்பாங்களா? இதெல்லாம் தான் ஒரு மாதிரி ஹீட்டடா அனிமேட்டடா போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னவோ ஒரு இன்ஸ்டிங் சொல்லுது
கில்ல வச்சுப்பாங்கன்னு தான் தோணுது ஸ்குவாட்ல. ஓகே சார். அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அது கன்சிடரிங் கில்ல விட ஸ்டெப் இன் த பேக்வர்ட் டைரக்ஷன் என்டையரா சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மேல அவ்வளவு ஃபெய்த் வச்சுட்டு அவருக்கு அந்த அந்த கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லாங் ரோப் கொடுக்குறாரு. அவர் ஓல்டு பர்சன் கிடையாது. நம்ம பேசின மாதிரி குஜராத்துக்கு 130 140 அடிக்கிறாரு. வெல்வெட்டி ஹேண்ட்ஸ்ல நல்லா அடிக்கிற பிளேயர், ஆர்த்தடாக்ஸா ரேம் ஷாட் ஸ்கூப்பு கிப்பு ரிவர்ஸ்லாம் அடிக்காமே ஒரு 130 அடிக்கிற பிளேயர் அந்த குவாலிட்டி அந்த சவுண்ட் டெக்னிக் இருந்தா தான் பண்ண முடியும். ஸோ மட்டமான பிளேயர் அப்படின்னு கிடையாது, ஒரு ஹஞ்ச் தான். டீம் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மாதிரி அவரை பேக் பண்றாங்க தவிர இப்போ ஐ திங்க் டூ லேட் இன் த டே டு டேக் அ பேக்வர்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஏன்னா கில் இருப்பாரு தான் சொல்றேன். டெஃபினட்டா என்ன கேட்டீங்கன்னா டீம் மேனேஜ்மெண்ட்ல நான் டெஃபினட்டா சாம்சனை தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அது அன்மிஸ்டேக்கபிள். நான் கன்சிஸ்டன்டா அதே தான் சொல்லின்னு வரேன். எஸ், ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் சாம்சன் 15 மேன் ஸ்குவாட்ல எப்படி ஃபிட் பண்ண போறாங்கன்றது தெரியல. ஒரு இப்போ அவுட் ஆஃப் த ப்ளூ வந்து ஜெய்ஸ்வாலோட இவருக்கு நிறைய இஷான் கிஷன் வர அடிச்சு த டோர் ஓபன்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் பிளண்டி. சரியான தலைவலி தான் இது, சரியான தலைவலி தான் டெஃபினட்டா இந்தியன் டீம் செலக்டர்ஸ்க்கும். நான் அதுக்கு அப்பாற்பட்டு சூர்யாவோட மிஸ்ரபிள் ரன் என்னன்னு தெரியல. இன்னைக்கு செலக்ஷன் வேற சொல்றாங்க. ஒருவேளை டிலே ஆச்சுன்னா மேபி சம்திங் சீரியஸ்லி பாண்டரிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மண்டையை போட்டு உடச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு வந்துருச்சுன்னா நான் நினைக்கிறேன் இந்த ஸ்குவாடு தான் வர்ச்சுவலி நியூசிலாண்டோட நம்ம பேசின மாதிரி ஆட போறாங்க. ஸோ இந்த 5 மேட்சஸ்லயான அட்லீஸ்ட் ஒரு பிராக்டிஸ் ட்ரையல் ரன் மாதிரி ஆடிட்டு they will prepare for the World Cup. So that way it's a tiny bit of blessing. இந்தியன்ஸ்க்கு நிறைய கேம் டைம் கிடைக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஹைட் நிறைய சாக் அவுட் பண்றதுக்கு ஒரு ஹியூஜ் டோர்னமெண்ட் முன்னாடி ஹோம்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு நினைச்சுக்கலாம். ஓகே சார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 monthsல அடுத்த வேர்ல்டு கப் ஆரம்பிக்குது அப்படின்ற இந்த டைம்ல இந்தியால இருந்து சில அந்த ஸ்குவாட்ல இருந்து சில பேர் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மேபி வாஷிங்டனா ரிங்குவான்னு பேசிக்கிறாங்க. ரிங்குக்கு ஏசியா கப்ல கட்சிது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வின்னிங் ஹிட் மாத்திரம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போயிட்டு ஆடவே இல்லை அவரு பாத்தீங்கன்னா ரிங்கு சிங். இங்க வந்தோடனே வாஷிங்டனை ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க ஹோம் கண்டிஷன்ஸ். ஏன்னா ஒரு ஆடட் இன்சென்டிவ், ஒரு ஆஃப் ஸ்பின் போடலாம், லெஃப்ட் ஹேண்டரு. அவரு குஜராத்துக்கு இங்கேயும் அங்கேயும் வந்து கேமியோ ஆடி இருக்காரு. பட் என்ன ஐரனின்னா வாஷிங்டனு இந்தியன் ஸ்குவாடுக்கே அவரை வந்து கம்பேக்கு அவரை வந்து பிரீமியரா பேசுறாங்க. ஆனா பிரான்ச்சைசி கிரிக்கெட்ல நயராவும் அவங்க ஆஷிஷ் கபூரும் அந்த கம்பைன்ல பாத்தீங்கன்னா குஜராத்லயே அவங்க நிறைய வாட்டி உக்காத்தி வச்சாங்க. அது ஒரு ஐரனி பாத்தீங்கன்னா. ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு புதிதா இருக்குது. ஒரு பிரான்ச்சைசி சைட்ல ஓகே 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கான்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு சுந்தர் ரெகுலரா இருக்கணும், 4-5 ஆடணும். ஆனா குஜராத் அவரை ப்ரிஃபர் பண்றதே இல்லை. அது ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோ சைட் ஸ்டோரிஸ் வாட் எவர் தெரியல. ஆனா இந்தியன் டீம்ல கம்பீரோட கான்பிடன்ஸை என்ஜாய் பண்றாரு. ஸோ அவரா ரிங்குவா இல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரே ஒரு சாம்சனை வந்து இவ்வளவு நாள் பெஞ்ச் பண்ணிட்டு 300க்கும் அப்பாற்பட்டு ஒரு இன்னிங்ஸ்லயும் பிளாஷி பிளாம்பாயிண்டா 30+ அடிச்சு நல்லா ஸ்ட்ரைக் ரேட் அடிச்ச சாம்சனை உக்காத்தி வச்சு நீங்க வந்து டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து இஷான் கிஷனை கொண்டு வருவீங்களா, இல்லைன்னா கில்ல உக்காத்தி வைக்க போறீங்களா? இல்ல ஜெய்ஸ்வாலுக்கு ஐ திங்க் அமங் த 4 3 ஆட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜெய்ஸ்வால் இஸ் வெரி மச் ரூல்ட் அவுட்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு 24ல இஃப் யூ ரீகால் ஐ திங்க் he was on the plane நினைக்கிறேன். US வெஸ்ட் இண்டீஸ் ஸ்போர்ட்ஸ் he was on the plane and he was rotting in the benches. அப்போ அப்கோர்ஸ் ரோஹித் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் சுந்தரா ரிங்குவான்றது ஒரு கால், மற்றதெல்லாம் ஸ்ட்ரைட் ஷாட் தாங்க. வருண், ஹர்ஷ்தீப், பும்ரா இதெல்லாம் வந்து நாட் ஈவன் வர்த்தி ஆஃப் டிஸ்கஷன். ஸோ இதுதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன ஒரு பிளேயர் தான் நாட் ஈவன் வர்தி ஆஃப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரோட நேம் மென்ஷன் பண்ணீங்க, ஜஸ்பிரித் பும்ரா. நேத்து அந்த 10வது ஓவர்ல ஒரு பிரேக் இருக்குது. அந்த 10வது ஓவர் வரைக்கும் அங்க இருந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டர்ஸ் வந்து இந்தியன் பவுலர்ஸ் வந்து நாலாப்புறமும் பேஷ் பண்ணிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. ஹர்ஷ்தீப் சிங் ஓவர்ல 23 ரன்ஸ், ஹர்திக் பாண்டியா ஓவர்ல 20 ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓவர்லயும் ரன்ஸ் போயிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பிரேக் வருது. பிரேக் வந்து பும்ரா வந்து ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாரு. இன்னைக்குமே இந்த பும்ராவை ஓவரா ரிலையண்டான ஒரு பவுலிங் லைனப்பா தான் நம்ம லைனப் இருக்கு. சரி, நேற்றுக்கு குவிண்டன் டிகாக் ஒரு ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருந்தாருங்க, அது மறக்கூடாது. 15th ஓவர் வரையும் அவங்க ஹண்ட்ல தான் இருந்தாங்க. பெரிய ஹிஸ்டாரிக் ட்ரையம்ஃப்ன்ற மாதிரி இருந்தது. நமக்கு நியூட்ரலா பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருந்தது அந்த ரன் சேஸ். அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பும்ரா வைட்டர் ஸ்டேஜ்ல வந்து அந்த அவங்க பேரலைஸ் பண்ணி விடுறதும், அதுக்கப்புறப்பட்டு வருண் ஒரு நல்ல பேட்டிங் பெல்டர் ஆஃப் ட்ராக், பெரிய கிரவுண்ட்னாலும் ஒரு 4 எடுக்கிறார். ஓகே, ஸ்லைட்லி அவரை பொறுத்தவரையும் ஸ்லைட்லி நாட் சோ எக்கனாமிக்கல். ஆனா விக்கெட்ஸ் 4ன்றச்ச நான் 4 ஓவர்ல 55-60 கூட பரவாயில்லன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல இந்தியா கேம் ரோரிங் பேக். ஆனா நீங்க மறக்கக்கூடாது, பிச்சும் பெல்டரு.
ஸோ பும்ராக்கு ப்ராபப்ளி ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. நம்ம திரும்பி சொல்ற மாதிரி இந்த 5 மேட்ச் சீரீஸ் கூட டுவர்ட்ஸ் த எண்ட் அவர் ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4th மேட்சோ 5th மேட்சோ இல்லை 3, 4, 5 ஆடுவாரு. ஃபர்ஸ்ட் 1 or 2 கேம்ஸ் ப்ராபப்ளி தேல் ட்ரை அதர் சீமர்ஸ், ஹர்ஷ்தீப்கோ இல்லைன்னா ராணாக்கு அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வருண் அஃப்கோர்ஸ் இஸ் கோயிங் டு பி தேர். வருணையும் கொஞ்சம் ப்ராபப்ளி டெய்ல் எண்டில் ப்ராபப்ளி அவரை வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறது பெட்டர். ஆனால் கன்சிஸ்டண்டாக ஆடின்னு இருக்காரு. அப்கோர்ஸ் ஏன்னா இன்ஜுரி வரும்ன்ற அந்த நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஜென்ரலா பிளேயர்ஸ் ரெட் ஹாட்டா ஃபார்ம்ல இருக்கச்சு அடுத்த மேட்ச் எப்போ ஈகரா தான் இருப்பான். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஓவரால் நிறைய எக்ஸ்போஷர் இருக்கும். அவரும் ஜேடடா டயர்டாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ மேபி டுவர்ட்ஸ் எண்ட் வருண் உட்காந்து வச்சுட்டு ப்ராப்ளி பும்ரா கூட வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அண்ட் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி என்ன ஒரே ஒரு பொசிஷன் தான் கான்டெஸ்ட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அந்த T20 வேர்ல்டு கப் அப்படின்போது. பட் ஆனா 2 பிளேயர்ஸோடைய ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்னை ரைஸ் பண்றதுனால பார்க்க முடியுது. ஒன்னு சுப்மன் கில் அண்ட் அதர் ஒன் இஸ் சூரியகுமார் யாதவ். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா 2 பேருமே கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வேற இருக்கிறாங்க. சோ இவ்வளவு ஒரு சின்ன விண்டோ தான் இருக்குது அடுத்த வேர்ல்டு கப் அப்படின்னும் பொழுது இந்த 2 பேருடைய ரோல் என்னவா சார் இருக்க போகுது? சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஒரு மாதிரி பெக்யூலியர் கேஸுங்க. ப்ரீவியஸாவே நம்ம இங்கிலாந்துலாம் வரைச்ச சவுத் ஆப்பிரிக்கா போச்சு அவரோட ஸ்லாட்டை திலக்குக்கு கொடுத்துட்டு திலக்க 2 செஞ்சுரி அடிக்க, சாம்சன் அடிக்க, சர்மா சுமாரா ஆடினார். அப்புறம் சர்மா இங்கிலாண்டோட நல்லா ஆடுறச்சு இவர் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல்னு ஸ்கை காமிச்சார். ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் T20 ஜெயண்ட் அவரோட இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி இளங்கன்றெல்லாம் வளர விடுறதுக்கு ப்ராஸ்பர் பண்ற ஃபிளரிஷ் பண்ண நல்ல ஒரு பெனவலண்டா நல்ல ஒரு லீடர் குவாலிட்டி காமிக்க போய் இவர் சுமாரா போயிடுச்சு ஃபார்ம். பவுன்சி பிச்சஸ் இன் சவுத் ஆப்பிரிக்கா, இங்க இங்கிலாண்டோட. அதுக்கப்புறம் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 160 170 ரிகவர் பண்ணிட்டு மும்பையை இழுத்துன்னு போனாரு. பிரமாதமா ஆடினார் மும்பைக்கு. ஸோ அதே ஐபிஎல் இஸ் ஆல்சோ ஆஸ் குட் அஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட். நம்ம ஃபாரினர்ஸ் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க, நமக்கு தெரியும் அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் எப்படின்னு. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட்னு சொல்ல முடியாது. ஸோ சமோ ரீகேப்சர்ட் த ஃபார்ம். திருப்பி பழைய கெட்ட பழக்கத்துக்கே போயிட்டாரா என்னத்துல இந்த ஸ்லோ பிச்சர்ஸ்ல இந்த ஷார்ட்ஸ் அடிக்கிறது, பந்து வராம ஒட்டி வரைச்ச கொஞ்சம் சீக்கிரமா ஆடுறது, கலப்பிடுறது அப்படின்ற மாதிரி ரிப்பீட்டிவா அந்த மிஸ்டேக்ஸ்னால அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டீம் பிளேயர் ஃபியர்லெஸ்ஸா இருக்கணும் அது இதுன்னு வாய் வார்த்தையா சொல்லாம தானும் அப்படி ஆடணும்ன்ற கட்டாயம் இருக்கும். வெறும் வர்பலா வாய் வார்த்தையா சொல்லிட்டு நீங்களே அதை கடைப்பிடிக்கலன்னா அது சிக்னல் வந்து நெகட்டிவா போயிடும் சொல்லிட்டு இவரும் 10 to win 20 to win இருக்கச்சு நாட் அவுட்டா வராம இவரும் ஷாட்டுக்கு போய் தான் அவுட் ஆறாரு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து இவருக்கு சான்ஸ் கம்மி பண்ணிட்டாரு. ஃபார்ம் வர்த்துக்குன்னே சொல்லிக்கலாம். 2-3 வாட்டி அந்த மாதிரி அவுட் ஆனாங்க. ஸோ எய்தர் சைட் ஆஃப் ஐபிஎல் ரொம்ப சுமார் ஃபார்ம். அதனால வந்து இப்போ டூ லேட் இன் த டே டு நெகேட். என்ன நினைப்பாங்க இந்தியன் செலக்டர்ஸ், கம்பீர், ஓவர் சிட்டிங் இந்த கமிட்டி, நான் நினைக்கிறேன் தே வில் திங்க் ஓகே இட்ஸ் டூ லேட் நவ் டு டிராஸ்டிக்கா வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் மாத்துறதுக்கு டூ லேட். இப்போ வந்து தே வில் ஹோப் அண்ட் ப்ரே அண்ட் பிலீவ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹோப் ப்ரே எல்லாம் கூட வேற, ஹோப்போட ஸ்ட்ரெங்தன் கொடுக்கறது பிலீஃப். இந்த சமயத்துல டூ லேட் டு சேஞ்ச் ஹார்ஸ் இன் மிட் ஸ்ட்ரீம் இங்கிலீஷ்ல. நடு கடல்ல போயிட்டீங்க, இப்ப போய் குதிரை எதிரே மாத்தின்னு இருக்க முடியாது. இப்போ வந்து இத பண்ணணும்னா ரியலா டேர் டெவிலா ஹார்டா ஐபிஎல்க்கு அப்புறமே இல்ல 4, 5, 6 மேட்சஸ் அகோவே பண்ணிருக்கணும். இப்ப பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து தே வில் லைக் டு திங்க் உங்களுக்கு கில் மேலேயும் சூர்யா மேலேயும் நம்பிக்கை வச்சுட்டு ஓகே இது ஹஞ்ச் கிடையாது, ஒரு பேக்ட் பை த ப்ரீவியஸ் ஃபார்ம், அவங்க ஜைஜாண்டிக் எபிலிட்டிஸ், அவங்க வருவாங்க நல்லா வருவாங்க. மோர் சோ வித் த கேஸ் ஆஃப் சூர்யா. ஸோ சூர்யாவை டிராப் பண்ணாங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி டூ லேட் இன் த டே நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தே பேக் தம். ஐ திங்க் சூர்யாவும் அந்த ஒரு ஃபெய்த்தை இப்படி நம்ம மேல பிளேஸ் பண்ணிருக்கான்ற வந்து அந்த நிலைமை வந்ததுன்னா ப்ராபப்ளி அவரும் அந்த என்ன ஒரு இருமாப்பா அந்த ஷார்ட் செலக்ஷனா எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் ஹார்டா டைட்டன் பண்ணி கண்ணாபின்னான்னு ஃபோக்கஸ் லேசர் மாதிரி கொண்டு வந்துடணுன்ற கட்டாயம் வந்துடும். கில்லுக்கு மேபி அமங் த டூ கில்ல கூட நீக்கி வச்சா கூட கொஞ்சம் அதுல மெரிட் இருக்கு. இதுனா 2-3 பிளேயர்ஸ் பிரீதிங் டவுனு, சாம்சன் இருக்காரு, அவருக்கு இன்ஜுரி அந்த மாதிரி சிக்கல் தாக்கல், ஒன் டைமென்ஷன் போலிங் போட போறது ஃபீல்டிங் தான். ஸோ அந்த கான்டெக்ட்ல மேபி அவரை வேணா நீக்கிறதுக்கு ஒரு டைனி பிட் ஆஃப் சான்ஸ் இருக்கு, தவிர ஸ்கை டெஃபினட்டா இருக்கதான் போறாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குதுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.